இதில் நல்லா 1 கப் தண்ணியை கொதிக்க வச்சிடணும். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு, இதை நான் கடையில் வாங்கினேன், ராகி மாவு சேர்த்து நல்லா தண்ணியை ஊற்றி இப்படி கட்டி கட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்துட்டேன், எந்த வித கட்டியும் இல்லை. இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா இப்படி கொதிச்சு வந்திருக்குல்ல, அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும், ரொம்ப கம்மியாக, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான். அடுத்தது நம்ம கலந்து வச்சுக்கிற ராகி மாவை அதில் ஊற்றிடணும். இப்போ பாருங்கள், இந்த கலரு இது போக போக நல்லா திக்காகும், அப்போ இந்த கலரே மாறிடும். இங்கே பாருங்கள், நல்லா கலர் மாறி வருது. இப்படி இந்த மிக்ஸ் வந்து நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நல்லா கலக்கணும். யூஸ்வலாக வந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடணும். ஏன்னா வந்து சில பேர் வந்து பனக்கற்கண்டுலாம் போட்டுப்பாங்க, நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் சர்க்கரையை போட்டேன். நீங்கள் வேணால் வயசானவங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்னா பனக்கற்கண்டு, சில பேருக்கு வெல்லம் கூட போட்டு சாப்பிட பிடிக்கும், அப்போ ஒரு துண்டு வெல்லம் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காய் வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கப்பு பால் ஊற்ற போகிறேன். பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடணும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பால் ஊற்றணும். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கணும்னா பால் ஊற்றலைன்னா ரொம்ப திக்காக இருக்கும், பால் ஊற்ற கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி திக்னஸ் கம்மியாகிறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் பால் ஊற்றிக்கணும். அவ்வளோதான், இதோட ஸ்பெஷாலிட்டியே இதை சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது தான், அதனால் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணுறேன். தேங்க்யூ.